தமிழகத்தில் தனியார் கரும்பு ஆலைகளில் உள்ள நிலுவைத் தொகையை விவசாயிகளுக்கு பெற்றுத்தர தமிழக அரசு முன்வரவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் போட்டியிடும் பாமக வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், விழுப்புரம் மாவட்டத்தில் 49 விழுக்காடு குடிசை பகுதிகளாகவே உள்ளதாக தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் தனியார் கரும்பு ஆலைகள் 1100 கோடி நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு தராமல் நிறுத்தி வைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதனை பெற்றுத்தர தமிழக அரசு முன்வரவில்லை என்றும் ராமதாஸ் குற்றம் சாட்டினார். 1100 கோடி ரூபாய் கரும்பு போட்டதற்கு 2 வருஷமாக பாக்கி. அதை கொடுப்பதற்கு கேட்பதற்கு இன்றைக்கு இந்த 2 கட்சிகளுக்கும் வக்கில்லை, வழியில்லை. ஆனால் தொடர்ந்து இதற்காக குரல் கொடுப்பவன், அறிக்கை விடுவன், போராடுகிறவன் இந்த விவசாயிகளுக்கு இந்த கரும்பு கடனை கொடுக்க வேண்டும் என்று போராடுகிறவன் இந்த ராமதாஸ் தான், வேற யாரும் கிடையாது.